அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. உணவு தட்டுப்பாட்டால் கட்சி நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தாக்கிய கட்சி நிர்வாகிகளால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் கட்சி நிர்வாகிகள் தாக்கியதாக தெரிகிறது. உணவு தட்டுப்பாட்டால் கட்சி நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்ட தனித்தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளராக தேமுதிக நிர்வாகி நல்லதம்பி அறிவிக்கப்பட்டார். பின்னர் நல்லதம்பி வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் இன்று அனைத்து கட்சி சார்பில் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தச்சூரில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மைத்துனர் LK சுதீஷ் அவர்களின் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வேட்பாளர் அறிமுக கூட்டம் காலை 10 மணி அளவில் தொடங்கவிருந்த நிலையில் திருவள்ளூர் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகத்தின் அழைப்பை ஏற்று தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி அங்கு சென்றிருந்தால் வேட்பாளர்கள் அதிமுக அறிமுக கூட்டம் 2 மணி நேரம் தாமதமாக நடைபெற்றது. இதனால் தேமுதிக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் வெகு நேரம் காத்துக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து காலதாமதமானதால் உணவு உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகளுக்கு மதிய உணவாக இறைச்சியுடன் கூடிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் பலர் முண்டியடித்து உணவருந்தினார்கள். பலருக்கு உணவு இல்லாததால் காத்துக் கொண்டிருந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் சிலரை அதிமுக நிர்வாகிகளும் தேமுதிக நிர்வாகிகளும் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் சிறுனியம் பலராமன் மற்றும் KM டில்லி ஆகியோர் பத்திரிகையாளர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் சலசலப்பு குறைந்தது. தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.